இன்னைக்கு எம்பி கல்யாண சமையல்ல 10 ரவா தோசை செய்ய போகிறோம். ஏற்கனவே 300 ரவா தோசை செய்கிறது எப்படின்னு போட்டோம். 10 ரவா தோசை செய்யறதுக்கு எப்படி செய்யறது, என்னென்ன ஜாமான் வேணுங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு 10 ரவா தோசைக்கு தேவையான ஜாமான் பார்த்தோம்னா ரவை எடுத்துருக்கோம், மைதா மாவு எடுத்துருக்கோம், அரிசி மாவு எடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு முக்கியமான ஜாமான். இப்போ ரவை எவ்வளோ போட போகிறோம்னா 1 டம்ளர் போட போகிறோம். ரவை 1 டம்ளர் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அரிசி மாவு போட போகிறோம். அரிசி மாவு அடுத்து என்ன போடுறோம்னா மைதா போட போகிறோம். மைதா டம்ளர் போட போகிறோம். இந்த அளவு தான் போடுறோம். 3 நல்லா போட்டாச்சு. இப்போ எப்படி கலக்குதுன்னு பார்க்கலாம். 3 மாவு போட்டாச்சு. இப்போ எவ்வளோ உப்பு போட போகிறோம்னா கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை கலக்கி விட போகிறோம். ரவை இதெல்லாம் நல்லா கலக்கி, மிளகு, சீரகம், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் ஒரு 10 அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம போட போகிறோம். போட்டாச்சு. இது நமக்கு நல்லா ஊற விடணும். இந்த மாதிரி நல்லா நல்லா காஞ்சிருச்சு. என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நல்லா நம்ம கலக்கணும். கலக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற்ற வேண்டியதான். நம்ம 10 ரவா தோசைக்கு ஜாமான் இருக்கோம். இந்த மாதிரி இந்த வீட்டில் போடுறோம்னா நல்லா குட்டியாக இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்குப்பாங்க. எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னா இந்த ரவா தோசை நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த அந்த தோசைலாம் ஆயிரம் அளவுக்கு போடக்கூடாது. காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆயில் போடணும். தண்ணியாக நல்லா ஆயில் நமக்கு ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விடணும். 8 நிமிஷம் நல்லா வெயிலானா நமக்கு நல்லா வரும். நல்லா முழுமுழு இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வேகும். ஒரு 4 மணி நேரம் வேக விட்டுருங்க. இந்த ரவா தோசை நல்லா வெந்துருச்சு, உருவாக ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த சைடை கட் பண்ணி விட்டுருவோம். நல்லா நெருக்கி உடச்சிட்டோம். ஊற்றினா ஊற்று இந்த